அவுரங்கசீப் 1707 மரணம் அடைகிறார். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல முகலாயர்களுடைய ஆட்சி இங்கே தீவிரம் குறைகிறது. பிரிட்டிஷாரனுடைய ரூல் அதிகமாகி இஸ்லாமிய மன்னர்களின் கீழ் இங்கே இந்து மன்னர்கள் சிவாஜி அவர்கள் மராட்டியத்தில் மட்டும்தான் ஒரு முரண்பாடு இருந்தது. வக்ஃபு அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான். இங்கே ஆதீனங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு சமய பராமரிப்புக்குன்னு அவர்கள் சொத்துக்களை கொடுக்குற வழக்கம் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு, ராஜராஜ சோழனுக்கு. கொஞ்சம் வெளிப்படையாக அதை வெளியில் மற்றவங்களுக்கும் சொல்லணுன்ற மாற்றத்தை 2013 நடந்தது. சியா மற்றும் சன்னி பிரிவினர்கள் தான் அங்கே அதிகமாக இருந்தாங்க. அதில் எல்லாரும் கலந்துக்கலாம், பெண்கள் இருக்கலாம். ஏற்கனவே இருந்த சட்டத்தின் பிரகாரமும் தமிழ்நாட்டினுடைய வக்ஃபு போர்டில் பெண்கள் தலைவராகவும் உறுப்பினராகவும் இருந்திருக்கிற வரலாறெல்லாம் இருக்குது. இந்துக்கள் அல்லாதவர்கள் இருக்கலாம்னு சொல்லும் பொழுது தான் இங்கே நிறைய கேள்விகள் வருது. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த 2 நாட்களாக பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல அனைத்து ஊடகங்களிலும் ஒரு செய்தியாக வந்த விஷயம் வக்ஃபு திருத்த மசோதா. 2024 அந்த மசோதா திருத்தி அமைக்கப்பட்டதை இப்போது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா கீழவை மேலவை இரண்டிலும் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட விவாதத்தில் நள்ளிரவு 2 மணிக்கு ஒரு மசோதாவும் அடுத்த நாள் ராஜ்யசபாவில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே தொடர்ந்து போராட்டங்களும் தமிழ்நாடு அரசு மற்றும் கேரள அரசெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கடுமையாக எதிர்த்தது மட்டுமல்ல, தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை நீதிமன்றத்திற்கு ஒரு எதிர்த்து வழக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இங்கே நாம் இந்த விஷயத்தில் இப்போது அதில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை நேயர்கள் சிலது பார்த்துருக்கலாம். இந்திய அரசால் செய்தித்துறை ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு PDF ஃபார்ம், அந்த விளக்க உரை, அதில் ஒரு 19 விஷயங்கள், அது ஃப்ரீக்வன்சி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்லுவாங்க, அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன, இங்கே ஒரு 44 திருத்தங்கள் அவங்க மேஜராக கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒரு 14 விஷயங்களை குறிப்பிட்டு ஊடகங்களுக்குன்னு சிறுபான்மை நலத்துறையினால் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை, அதன் சுருக்க வடிவத்தை உங்களுக்கு நம்ம வழங்குகிறோம். இதில் இந்த துறைசார் வல்லுநர்களோ அல்லது வழக்கறிஞர்களோ அல்லது இந்த வக்ஃபு தொடர்புடையவர்களுக்கு விரைவில் அவர்கள் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு இந்தியா அப்படின்ற இந்த பெரிய பாரத கண்டம் பல அரசர்களால் அது ஆளப்பட்டது, சுல்தான்களால் மன்னர்களால் ஆளப்பட்டு நீங்கள் 1526 பொழுது ஒரு முழுமையான ஒரு ஆட்சி இஸ்லாமியர்களுடைய ஆட்சியின் கீழ் வருது. அது பாபர் ஃபஸ்ட்டு பானிபட்டில் முடிஞ்ச பிறகு ஏப்ரல் 21, 1926 ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பாபர், அவருடைய மகன் ஹுமாயூனுடைய மகன் ஜஹாங்கீர் மகன் அக்பரனுடைய மகன் அவுரங்கசீப். இவர்களெல்லாம் 5 பேரும் வலிமையாக இருந்தாங்க. கடைசியாக 2ஆம் பகதூர் ஷா ஆட்சி முடிஞ்சாலும் அவுரங்கசீப் 1707 மரணம் அடைகிறார். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல முகலாயர்களுடைய ஆட்சி இங்கே தீவிரம் குறைகிறது. பிரிட்டிஷாரனுடைய ரூல் அதிகமாகி அது 800 தொடக்கத்திலேருந்து பிரிட்டிஷார் கைக்கு போயிடுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இஸ்லாமிய மன்னர்களின் கீழ் இங்கே இந்து மன்னர்கள் சிவாஜி அவர்கள் மராட்டியத்தில் மட்டும்தான் ஒரு முரண்பாடு இருந்தது. முழுமையாக நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கொஞ்சம் ஏற்படுறதுக்கு முன்னால் தென்னிந்தியாவின் இந்திய மலைக்கு அந்த பக்கம் முழுவதுமே இஸ்லாமியர்களுடைய கையில் இருந்தது. அதற்கு பிறகு சுதந்திர போராட்டத்தில் அவர்களையும் இணைந்து பிரிட்டிஷார்கிட்ட ஆகும் பொழுது அது நடந்தது. இப்போ நாடு பிரிந்தது. இந்த வரலாறெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த வக்ஃபு விஷயத்தை பேசும்போது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது பிரிட்டிஷாரினுடைய ஆட்சி இருந்தபோது 1913 வக்ஃபு அப்படின்னா ஒரு சின்ன விஷயந்தான். அதாவது ஒரு கொடை, அது இறைவனுக்கு கொடுத்துருது. இது மாதிரி முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை இப்போ இங்கே ஆதீனங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு சமய பராமரிப்புக்குன்னு அவர்கள் சொத்துக்களை கொடுக்குற வழக்கம் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு, அதே மாதிரி
ராஜராஜ சோழனுக்கு, இவங்களெல்லாம் சொத்து ஆந்திரா கர்நாடகாவிலெல்லாம் இருக்கிறதா நம்ம அறிகிறோம். அங்கே இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் வாடகைக்கெல்லாம் விட்டு அதுக்கான வருமானம் வருது. வரலன்ற நோட்டீஸ் விடுறது, வழக்கு இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தான் தமிழ்நாடு பார்டர், அன்றைக்கி தென்னிந்தியா ஒரு மன்னருக்கு கீழே இருந்தனால கோயில்களுக்கு ஒரு சொத்துக்களை கொடுக்குறதோ, அறப்பணிகளை செய்வதோ, அது நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர், இப்போது பச்சைப்பா காலேஜில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு காலத்தில் அது வந்து ஒரு அறப்பணிக்காக கொடுக்கப்பட்டது. அது மாதிரி பெரிய ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டியார்லேருந்து ஆரம்பித்து இப்போ அண்ணாமலை அழகப்பாவில் இருக்கக்கூடிய எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு டோனராக தான், ஒரு கல்விக்காக அறப்பணிக்காக கொடுக்கப்பட்ட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது இந்த வக்ஃபு அப்படின்றது முஸ்லீம் மக்கள்லேயும் அதில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறாங்க. அந்த பிரிவில் வக்ஃபு போர்டு வந்து ஒரு 1900 தொடக்கத்திலிருந்து இஸ்லாமிய மன்னர்கள் ஏற்படுத்தி தந்ததுலேருந்து அது நடந்துகிட்டு இருந்த பொழுது பிரிட்டிஷார் பீரியடில் 1913 ஒரு பிரச்சனை வருது, இதை கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அது இல்லை, இது இருக்கட்டும், அவங்க வந்து சமயப்பணிக்காக கொடுக்குறாங்க, ஒரு முறை அவர்கள் கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி அதை வந்து இறைவனுக்கு கொடுக்கப்பட்டதை திருப்பி பெறுவது நியாயமில்லை. அப்போ அங்கே வந்து முத்தவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடர் அவங்க வந்து அதை நிர்ணயிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து உரிமை கொண்டாட முடியாது, நிர்வாகிகளுக்கு அப்படி ஒரு பேர், இன்றைக்கி வக்ஃபு சேர்மன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நியமனங்கள் செய்து அதை நம்ம அவர்களே நிர்வாகம் செய்வாங்க. அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை அவர்களே தீர்ப்பாயங்களை ஏற்படுத்தி அவர்களே தீர்த்து கொள்வார்கள் அப்படின்ற அந்த ஒரு சட்டத்தை பிரிட்டிஷார் கொடுக்குறாங்க. எப்போது 1913 ஏற்பட்ட பிரச்சனைக்கு 1923 கொடுக்குறாங்க. அந்த சட்டத்தை இந்த 2024 வக்ஃபு திருத்த மசோதா அதை முதல்ல கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த வக்ஃபு மசோதா என்னென்ன சொல்ல வருது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. முதல்ல வக்ஃபுன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய சட்டத்தில் மத தொண்டு நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை குறிக்கிறது, அது நிர்வகிக்கிறது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இரண்டாவதாக வக்ஃபு என்ற கருத்தின் தோற்றம் என்ன அப்படின்றது, அது 19ஆம் நூற்றாண்டில் சுல்தான் மொய்தீன் சாம் அப்படின்ற ஒரு ஜமா மசூதிக்கு ஆதரவாக 2 கிராமங்களை கொடுத்தாரு. அது வந்து லண்டன் கோர்ட்டுக்கு போன விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. வக்ஃபு சட்டத்தின் மூலம் இந்தியாவில் வக்ஃபு சொத்துக்களின் நிர்வாகத்தில் முக்கிய சட்ட மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் என்ன அப்படின்றத குறித்து செய்தி சொல்கிறதுல அது 1954 சுதந்திரத்திற்கு பிறகு 64 ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாக மத்திய வக்ஃப் கவுன்சில் அப்படின்றது ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறத சொல்கிறாங்க. அதற்கு பிறகு வக்ஃபு சட்டம் பல்வேறு விதமான இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றியிருக்கிற ஒரு சட்டம் 1995 ஏற்பட்டிருப்பது, அது பல சிவில் நடைமுறைகளை எல்லாம் உள்ளடக்கி ஏற்படுத்தியிருப்பதை தெரிவிச்சிருக்கிறது. அதற்கு பிறகும் ஒரு சின்ன திருத்தம் ஏற்பட்டிருக்கிறது 2013ஆம் ஆண்டில். இதை திறமையாகவும் வெளிப்படையாகவும் மாற்றுவதற்காக, அதாவது அவர்களுக்குள் அதை இஸ்லாமிய வக்ஃபு அந்த நிர்வாகத்திற்குள் நடப்பது கொஞ்சம் வெளிப்படையாக அதை வந்து வெளியில் மற்றவங்களுக்கும் சொல்லணுன்ற மாற்றத்தை 2013 நடந்திருக்கிறது. இப்போது இதற்கு பிறகு வக்ஃபு ரத்து மசோதா 2022 இது போல இந்த நோக்கத்திற்காக நிறுவப்பட்ட பிற அங்கீகரிக்கப்பட்ட மத நிறுவனத்தின் சமமான ஏற்பாடு, அதற்கு வந்து ஒரு முறையான சமமான ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்லி இதனுடைய சட்டமும் 2022 தொடங்கப்பட்டுச்சு. பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கெல்லாம் போய் அங்கே பரிந்துரைகள் எல்லாம் செய்யப்பட்டது. அப்போது இதன் வழியாக மறுபடியும் வந்து இந்த வக்ஃபு சொத்துக்கள்லாம் இந்த சட்ட திருத்தத்தில் ரத்து செய்யப்படுமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயத்தை இவங்களே சொல்கிறாங்க, அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறதா? அப்போ இல்லை, எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் வக்ஃபு சொத்துக்கள் இல்லை. இப்போ இருக்கிற நாடுகள் என்னன்றதையும் பின்னால் குறிப்பிடுறாங்க. துருக்கி, லிபியா, எகிப்து, சூடான், லெபனான், சிரியா, ஜோர்டன், துனிசியா மற்றும் ஈராக் போன்ற இஸ்லாமிய நாடுகள் வக்ஃபு இல்லை, ஆனால் இந்தியாவில் இருக்குது அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. அடுத்து வக்ஃபு வாரியம் எத்தனை சொத்துக்களை பராமரிக்கிறது? இப்போ இந்தியா முழுவதும் 9.4 லட்சம் ஏக்கர் பரவில் 8.7 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களை வக்ஃபு வாரியம் இதை வந்து கையாளுது. இதை கடந்த 2 நாட்கள் நீங்கள் செய்தித்தாள்கள்லாம் பார்த்துருப்பீங்க. டிஃபென்ஸ் ரயில்வேக்கு அப்புறமா 3வது மிகப்பெரிய சொத்துக்களாக இருக்கிறதா. அதாவது இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மஜீத் வழிபாட்டு இஸ்லாமியர்களுக்கான அந்த பொது இது எல்லாத்துமே அதுக்கு கீழே தான் வரும். அதுக்கு ஒரு வேல்யூ இவங்க போடுறாங்க. மேலும் இந்த வக்ஃபு சட்டத்தின் கீழே எத்தனை வக்ஃபு எஸ்டேட்டுகள் இருக்குது அப்படின்றத ஒரு பதிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து 3,56,051 வக்ஃபு எஸ்டேட்டுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதன் கீழ் இருக்கிற அசையா சொத்துக்கள் 8,72,322 அசையா சொத்துக்கள் இருக்கிறதாகவும், அதே போல் அசையும் சொத்துக்கள் 16,713 இந்த ஆம்புலன்ஸ் மாதிரியான விஷயங்கள்,
வண்டி வாகனங்கள் பொதுப்பணிக்காக அறப்பணிக்காக செய்யப்படுவது, இது மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளோ இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ போடுறாங்க. எத்தனை டிஜிட்டல் பதிவுகள் இருக்குது இது சம்மந்தமானது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 3,30,000 டிஜிட்டல் பதிவுகள் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம், ஏன் நம்ம இந்த வக்ஃப் வாரியத்தை திருத்தணுன்றதுக்காக இது தொடர்புடைய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றதுல நான் அந்த ஹெட்டிங் மட்டும் சொல்கிறேன். அதாவது வக்ஃபு சொத்துக்களை திரும்ப பெற முடியாத தன்மை. ஒரு முறை வக்ஃபு எப்பொழுதும் வக்ஃபு என்ற கொள்கை இருக்கிறது. இந்த சர்ச்சைகள் உரிமை கோரலுக்கு வழிவகுத்திருக்கிறது. சில இடங்களில் இப்போது பெட் துவாரகா அப்படின்ற ஒரு தீவில் அந்த தீவே தங்களுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மக்கள் பல சொத்துக்களை அது அடமானம் விற்கவோ பயன்படுத்த முடியாமல் இருக்குது. ஒன்ஸ் வக்ஃபுன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு முழு உரிமைன்னு இருக்கிறதுல சிக்கல்கள் இருக்கிறதுனால அதை களைவதற்கு ஏற்பட்டிருக்குன்னு ஒரு கருத்து ஒன்று வருது. அதே மாதிரி தவறான மேலாண்மை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இது நான் கடைசியாக அதை இன்டரப்ட் சொல்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய கேசஸ்ஸு நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. நீதித்துறையினுடைய மேற்பார்வை இல்லாமல் இந்த வக்ஃபு வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எடுக்கக்கூடிய கணக்குகள் வெளிப்படைத்தன்மை இல்லை, திருப்தியற்ற கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனால் நாம் புது வக்ஃபு பில்லை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி விதிகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் அமைப்பு செல்லுபடி ஆகாத தன்மை இருக்கிறதுனால நாங்கள் இதை செல்லுபடி ஆகும் தன்மைக்கு கொண்டு வரோம். அப்புறம் என்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் இந்த வக்ஃபு தொடர்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க நிறைய கேசஸ் அஃபீஷியல்ஸாக தீர்க்க முடியாமல் நிறைய நடந்துக்கிட்டு அந்த பல சொத்துக்கள் பல கன்ஃபியூஷன்ஸ் அசட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அந்த வகையில் 148 புகார்கள், அப்புறம் 2022 23 வரை பொது குறை தீர்க்கும் கண்காணிப்பு அமைப்பு அது பெறப்பட்ட அந்த அமைச்சகத்தின் கீழே பெறப்பட்ட புகார்கள் 556 புகார்கள் இருக்குது. வக்ஃபு நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு 194 புகார்கள். இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் கிளீன் பண்ணும். இது எல்லாத்தையும் இன்றைக்கி சர்வே டிபார்ட்மெண்ட் மூலிமா டிஜிட்டல் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். 13வது கருத்து, வக்ஃபு நிர்வாகத்தில் நிலுவையில் இருக்க வழக்குகள் அப்படின்னா அது ஒரு 40,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அப்புறம் சில நிறுவனங்களுக்கு எதிராகவே 9,942 வழக்குகள் இருக்குது. இதையும் நாம் தீர்க்கப்படணும். இப்போ அதுக்கடுத்து தற்பொழுது அமைப்பில் எத்தனை வகையான சிக்கல்கள், மேஜரான சிக்கல்கள், இது எப்படியாவது தீர்த்தி ஆகணும் அப்படின்ற சிக்கல்களை இவங்க சொல்கிறாங்க. அதில் மேஜராக இவங்க நம்ம திருச்செந்துறை கிராமம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இது பார்லிமெண்ட்லேயே அமித்ஷாவும் பேசினார், கிரண் ரிஜிஜுவும் பேசினாங்க. இது அன்னைக்கு ஒரு நவாப் அன்வர்தீன் கானால் ஒரு கிராமமே அந்த திருச்செந்துறை, பல பேர் திருச்செந்தூர்னு இன்டரப்ட் பண்ணுறாங்க. திருச்செந்துறை அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமம் முழுவதுமே ஒரு வக்ஃபு போர்டு புரியுதுனால அங்கே மக்கள் குடியிருக்கிறதில் ஏதோ ஒரு விவசாய கடன் நடக்கிறதோ அவங்களுடைய சொத்துக்களை ஒரு பேங்குக்கோ இதுக்கோ கொண்டு போகிறதுல சிக்கல் இருக்கிறது அப்படின்னு அவங்க இந்த மேஜராக இந்த பிரச்சனையும். பெங்களூர் ஈத்கா மைதானமும் வக்ஃபு போர்டு கீழே இருக்குது. சூரத் மாநகராட்சி கட்டடமே வக்ஃபு போர்டு கீழே இருக்கிறது. பெட் துவாரகாலில் முன்னே குறிப்பிட்டோம் அந்த 2 தீவும் வக்ஃபுல வந்துடுது. சூரத்தில் சிவசக்தி சங்கம் இதெல்லாம் பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. இது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனெனில் வட இந்தியா முழுவதும் அது இஸ்லாமியர்களால் ஆளப்பட்டதுனால அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன் இப்போது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் இந்த மாதிரியான வழக்குகள் இல்லையா, மாறி பதிவு செய்யப்படவில்லையா, அல்லது வேறொரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு உள்ள சொத்துக்கள் அவங்களுக்கு இல்லைன்னு வேறு தனிநபர் பேருக்கோ, அதே மாதிரி தனிநபர் சொத்துக்கள் ஒரு அறநிலைத்துறை ஆதீனத்தின் சொத்துக்களாக இல்லாத வழக்குகள் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த மாதிரி வழக்குகளும் இருக்கிறது. அப்போ அதுவும் அந்த மாதிரியான வழக்குகளும் இருக்குது. இங்கே இவங்க வக்ஃபு வாரியத்திற்குலேயும் பல சிக்கல்கள் இருக்குது. இதையெல்லாம் திருத்துவதற்கு இந்த மசோதா கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் இந்த மினிஸ்ட்ரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்தது, அந்த முத்தவள்ளியின் பங்குகள், பொறுப்புகள், தீர்ப்பாயங்களுடைய மறுகட்டமைப்பு, பதிவு செய்தல், உரிமை பிரகடனம், வக்ஃபு சொத்துக்களை கணக்கெடுத்தோம், அதனுடைய முத்தவள்ளிகளால் கையாளப்படுகிற கணக்குகளெல்லாம் எடுத்தோம். அப்புறம் ஆண்டு கணக்குகளெல்லாம் தாக்கல் செய்வதிலெல்லாம் எங்களால் பெற முடியல, அதை நாங்கள் மறுபடியும் அது சீர்திருத்தம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இதே வேளையில் முன்ன துருக்கியிலிருந்து ஆரம்பித்து ஈரான் வரைக்கும் சொன்னாங்க பார்த்தியா. மேலும் சவுதி அரேபியா, எகிப்து, குவைத்து, ஓமன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், துருக்கி போன்ற நாடுகளில்
வக்ஃபு மேலாண்மை தொடர்பான சர்வதேச நடைமுறைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த அனலைஸ் பண்ணி, இது இல்லாத சில நாடுகள் இல்லை, சில முஸ்லீம்ஸ் நாடுல இருக்குது, அதை நாங்கள் கம்பேர் பண்ணி ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பங்குதாரர்களிடம் அமைச்சகம் ஆலோசனை நடத்தியது, இந்த சிறுபான்மை விவகாரத்துறை அதே மாதிரி ஜேபிசி யார்கிட்ட எல்லாம் நாங்கள் ஆலோசனை பண்ணோம், பொதுமக்கள்கிட்ட கேட்டோம், ஊடகங்களில் கேட்டோம் அப்படின்றதுக்கு அப்புறம் சச்சார் குழுவினுடைய பரிந்துரைகள் என்ன, அதை எப்படி நிர்வகிக்கிறது, அவங்க தான் இந்த நிதி தணிக்கைகள்லாம் செய்யணும், வெளிப்படைத்தன்மைகள்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கூட்டு நாடாளுமன்ற குழுவினுடைய பரிந்துரைகள்லாம் என்ன, அவங்களும் சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அதுலேருந்து வெளிப்படைத்தன்மை, வக்ஃபு வாரியங்களை எல்லாம் சீரமைக்கணும், அங்கே அங்கீகரிக்கப்படாத வகைகள் கையாளப்பட்டிருந்தால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதெல்லாம் தடுக்கணும், அதே மாதிரி கோர்ட்டு நீதிமன்றத்தின் வழியாக தீர்வு காண வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வக்ஃபு திருத்த மசோதா இது வரைக்கும் இது எதற்காக நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு ஒரு 18-19 கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அதே வேளையில் இந்த 2024 சட்டத்தில் 44 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குது. அதில் மிக முக்கியமான விஷயங்கள் இப்போ இந்த மறுபெயரிடுதல், அப்புறம் அந்த உருவாக்கம் செய்தல். வக்ஃபு என்பது அது அரசு சொத்து, தனிநபர் சொத்து கிடையாது, அது அரசாங்கத்தின் சொத்தாக டிக்ளேர் பண்ணுறாங்க. இதில் அப்ஜெக்ஷன் இருக்கலாம், அதை மாற்றுவதற்கு வேணும்னா இப்போது ஒரு கோயில் இருக்குது, ஒரு சில நேரத்தில் கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் நினைக்கிறேன், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுது, இங்கே இருக்கிற அறநிலைத்துறைகிட்ட கேட்கும்போது தரமாட்டேன்றாங்க. இது மாதிரி அது எல்லா ரிலீஜியஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் அரசு நினச்சா எடுக்க முடியுது, வக்ஃபுதை எடுக்க முடியலன்னு நினைக்கிறதுனால இந்த சட்டங்கள் கொண்டு வரும். இது சரியா தவறா அப்படின்றது வேறு, இவங்க இந்த எண்ணத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சொத்து வக்ஃபு தானா அப்படின்றத தீர்மானிக்கிறதுலே பிரச்சனை இருக்குது. இந்த தீர்மானத்தை விவாதிப்பதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதில் தான் பல உடன்பாடுகள் இல்லாத இதெல்லாம் வருது. எப்படின்னா இதுவரைக்கும் இருந்தது வக்ஃபுல இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட சியா மற்றும் சன்னி பிரிவினர்கள் தான் அங்கே அதிகமாக இருந்தாங்க. அதில் எல்லாரும் கலந்துக்கலாம், பெண்கள் இருக்கலாம். ஏற்கனவே இருந்த சட்டத்தின் பிரகாரமும் தமிழ்நாட்டினுடைய வக்ஃபு போர்டில் பெண்கள் தலைவராகவும் உறுப்பினராகவும் இருந்திருக்கிற வரலாறுலாம் இருக்குது. இப்போது வட இந்தியாவில் வேணால் அது மாதிரி அலோவ் பண்ணாமல் இருக்கலாம், ஏற்கனவே அலோவ் இப்போ உறுதிப்படுத்துகிறாங்க. இது உறுதியாக 2 பெண்கள் இருக்கணும். ஆனால் அதில் தான் முதல்ல இங்கே ஒரு இது என்னென்னா, அவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் இருக்கலாம்னு சொல்லும் பொழுது தான் இங்கே நிறைய கேள்விகள் வருது. இந்த அப்ஜெக்ஷனுக்கு பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கிறது இந்த இடத்துல தான். இப்போ இந்து சமய அறநிலைத்துறையில் நீங்கள் கோயில்களில் வழிபாட்டு தலங்களையோ இதுலேயோ சொத்துக்களை நிர்வகிப்பதையோ அறநிலைத்துறையில் ஒரு ஆணையராக முஸ்லீம்கள் நுழைய முடியுமா? நீங்கள் ஒரு அமைப்பில் முஸ்லீம்களை நீங்கள் இந்து அமைப்புகளில் இன்க்ளூட் பண்ணுவீங்களா? அப்போ இங்கே மட்டும் நீங்கள் எப்படி இன்க்ளூட் பண்ணுறீங்கன்றது மிக சரியான கேள்வி. அதற்கு அரசு இப்போது கோர்ட்டுக்கெலாம் போகும்போது அது அவங்க பதில் சொல்லப்பட வேண்டும். அதேமாரி இந்த வக்ஃபு வாரியங்கள் தீர்ப்பாயங்கள் அமைக்கிறதுல, அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல கலெக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வச்சு கலெக்டருக்கு மேலேயே அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போய் அதை கொண்டு போகிறது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அதை மற்ற பொது சொத்துக்களை கையாளுவது போல் கையாளணும். நீங்களே பேசி முடிவு பண்ணக்கூடாது. ஒரிஜினலாக உங்களுக்கு இருக்கிற இவ்வளோ பெரிய சொத்துக்களில் உங்களுக்கு இருக்கிற ரெவென்யூவை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க? அதனால தான் பிரதமர் சொல்கிறார், இது ஏழை எளியவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக இது போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த அளவுக்கு சரின்றதை அந்த வக்ஃபு அமைப்பில் இருக்கிறவங்க தான் நமக்கு தெளிவுபடுத்தணும். அப்புறம் இதுக்கு மேல்முறையீடு செய்யக்கூடிய உரிமைகள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்த மசோதா விதிகளை உருவாக்கும் அதிகாரத்தை இப்பொழுது மத்திய அரசு ரூல் போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாம் தணிக்கை எல்லாம் பண்ணாங்க. இந்த முறை இது தேவைப்பட்டால் மத்திய அரசு தலையிடும், மாநில அரசு செய்யும், தேவைப்பட்டால் மத்திய அரசு தலையிடும் அப்படின்ற வகையில் இப்போது மாநில அரசுகளுக்கு ஏனோ அதை சிறுபான்மை உரிமை பறிப்பதாக இருக்குமோ அப்படின்ற அச்சத்தின் காரணமாக தான் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதை கடுமையாக எதிர்க்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னால் இருந்த சன்னி சியா பிரிவுகளுக்கு ஒரு தனி வக்ஃபு வாரியங்களை நிறுவ இந்த சட்டம் அனுமதிக்கிற அதே வேளையில் சியா வக்ஃபுவில் உள்ள அனைத்து வக்ஃபு சொத்துக்களும் ஒரு 15% இந்த மாதிரி மேலே இருக்கும்போது போக்ரா மற்றும் அகாகானி அப்படின்ற ஒரு முஸ்லீம் குரூப் ரொம்ப சிறுபான்மை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். நான் வழங்கியிருக்கிற இந்த செய்தி அப்படின்றது pib.gov.in அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பத்திரிகைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தகவல்களின் தொகுப்பை தான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இப்போது இதில் இருக்கிற சர்ச்சைக்குரிய பகுதிகளை நாம் அந்த இதில் விவாதத்திலேருந்து எடுத்து பார்க்கோம்னா, இந்துக்களை நீங்கள் ஏன் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறீங்க? அப்புறம் இந்த மாநில அரசின் உரிமைகள், மாநில அரசை நிர்வகித்து
வந்துகிட்டு இருக்கிற இந்த வேளையில் மத்திய அரசு ஏன் தலையிடுகிறீர்கள் அப்படின்ற ஒரு கடுமையான ஆட்சேபனைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. எல்லாருமே இப்போ பொது சிவில் சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரும்போது சில கம்பெனி சட்டங்கள், சில ரிலீஜியஸ் இந்து குடும்பங்களுக்கான சில தனி சட்டங்கள் இருக்கும், இஸ்லாமிய குடும்பங்களுக்கான தனி சட்டம் வரும். இது ஏற்கனவே பிஜேபியினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்து ராஷ்டிரான்ற அளவுக்கு அவங்க போகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளாமலும் பார்த்தோம்னா பொது சிவில் சட்டம்ன்றது காமனாக எல்லாருக்கும் இருக்கணும்னு அவர்கள் வலியுறுத்துகிற அதே வேளையில் இங்கும் மிகப்பெரிய சொத்துக்கள் அதுவே தனிப்பட்ட முறையில் சில பிஜேபி முன்னணியினர் பலரும் ஆர்எஸ்எஸ் முன்னணியினர் பலரும் பேசுகிற பொழுது அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். அதாவது இந்த சொத்துக்கள், அதாவது அப்பாவி முஸ்லீம்கள் அப்படின்றது வேற, ஒரு ஜெனியூனாக இருக்கிற முஸ்லீம்ஸ் அமைப்பினர் அப்படின்றது வேற. ஆனால் இங்கே இருக்கிற சொத்துக்கள் தவறாக கையாளப்படுகிறதோ, வேறு ஏதேனும் தவறான இயக்கங்களுக்கு இந்த வரக்கூடிய வருமானங்கள் மக்களுக்கு போய் சேராமல் வேறு எங்கேயாவது செலவிடப்படுகிறதோ, அப்போ நீங்கள் ஒரு பொது கண்காணிப்புக்கு எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் டிரான்ஸ்பரன்சி டிஜிட்டல் வைஸு நீங்கள் வச்சு இந்த சொத்துக்களை நீங்கள் கையாளுவது தான் சரியாக இருக்குன்னு ஒரு அரசு நினைக்கிறது. இது சரியா, இது தவறா அப்படின்றதும், அதில் வேறு என்ன அவங்களுக்கு சேலஞ்ச் இருக்குன்றத இந்த வக்ஃபு தொடர்புடைய இந்த நம்ம இஸ்லாமிய நண்பர்களுடன் நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறேன். அந்த அவர்களுடைய ஒரு நேர்காணலுக்கான வாய்ப்பு வரும் பொழுது மேலும் அவர்களுக்கு இருக்கிற தயக்கங்கள், இந்த தடைகள் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு பெறுவோம். இங்கே நான் என்ன அரசு மேற்கொண்டிருக்கிற திருத்தம் எதற்காக மேற்கொண்டது, அந்த மேற்கொண்டதுக்கான நோக்கம் என்ன, அது என்ன மிக முக்கியமான திருத்தம் என்பதை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.